ஹலோ, அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். திருமண அன்பர்களுக்கும் பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவனை வேண்டுகிறேன், நலமுடன் வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன். இன்று நாம் சொல்லக்கூடிய தகவல் நேரம் நேரம் நேர தவறாமை பற்றி சொல்ல போகிறோம். அது என்னென்னா, நேரத்தை நேரம் தவறாமை நேரம் தவறாமையாக ஒருத்தர் கரெக்டாக இருக்காருன்னா அவர் தான் கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் தான் பெரிய ஹீரோ. நேரம் தவறாமை கடைபிடிக்கிறவங்க கதாநாயகன் அப்படின்றாங்க வாழ்க்கையில். அதுக்கு சரியான உதாரணம் சொல்லணும்னா நடிகர் சிவாஜி கணேசனை சொல்லலாம். நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் மிக முக்கிய காரணம் இந்த நேரம் தவறாமை தான். இந்த நேரம் தவறாமை அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடியே போயிட்டு உட்காந்துருப்பாராம். அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு அங்கே தயாராக இருப்பாராம். அது அவருடைய உயர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதனால் நாமும் மக்களும் அதை பயன்படுத்தி பயன்பெறணுன்றதுக்காக இந்த நேரம் தவறாமை பற்றி சொல்கிறோம். அதுக்கடுத்து உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் மூலதனமே நேரம்தான். அந்த மூலதனத்தை சரியாக பயன்படுத்தினா அவன் வெற்றி அடைவான் அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்தி கண்டுபிடித்தவர், பல்பு இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறாரு, நேரத்தான் மூலதனம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம நேரத்தை வீணாக்கிட்டா முள் தான் வேகமாக போகுது. ஒருத்தர் நேரத்தை வீணாக்குறான்னா முள் எவ்வளோ வேகமாக போதோ அதே போல் வாழ்க்கையும் வீணாக போகுது. நேரத்தை வீணாக்கினா வாழ்க்கை தான் வீணாக போகுதுன்னு விவேகானந்தர் சொல்கிறார், சுவாமி விவேகானந்தர். அதனால் நேரத்தை வீணாக்காமல் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். வாழ்க்கை வெற்றி வரும், உயர்வு தரும். அதனால் இந்த இன்றைய இளைஞர்கள் அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் உயரலாம். நேரம் ரொம்ப முக்கியமானதுங்க. அதே மாதிரி அந்த நேரத்தை மிஸ் பண்ணவங்கள்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா, யாரை கேட்கணுன்னா, ரயில் ஒரு நிமிஷம் இப்போ முன்னாடி போயினே இருக்கும், அவர் பின்னாடி ஓடி வருவார். அந்த ரயிலை மிஸ் பண்ணிவிட்டு அவர் எவ்வளோ வருத்தப்படுவார் தெரியுங்களா? அவங்க எவ்வளோ வேலை வச்சுருப்பார், அதுக்காக அவர் அங்கே உட்கார்ந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பார். அது சாதாரண அவர் சேர வேண்டிய இடத்துக்கு போகாமல் அங்கே உட்கார்ந்து அந்த மன உளைச்சல் உட்காருவார். அவருக்கு தாங்க தெரியும் அந்த நேரத்தினுடைய அருமை. அதனால் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம்னா அந்த இடத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் தயாராக அங்கே உட்காந்துருக்கணும். அப்போது அங்கே இருக்கிற மேலதிகாரிகள் உங்களை கவனித்து கரெக்டாக அவர் வராரு அப்படின்ற ஒரு பண்பு உங்கள் மேலே அவங்களுக்கு வரும். இந்த பண்பு இருக்குது, அவருக்கு நேரம் தவறாமைன்ற பண்பு இருக்குது, அதனால் இவரை உயர்த்தலான்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அது உங்களுக்கு உயர்வு தரும். அதுக்கடுத்து இப்போது ஒரு குதிரை பந்தயம் விடுறாங்க. குதிரை அந்த மணி எப்போ அடிப்போன்னு, அந்த மணி எப்போ ஒலிக்கும்னு தான் பார்த்துக்கினே இருக்கும். அந்த குதிரை மேலே இருக்கிறவரும் அந்த பெல்லு அடித்த உடனே அவங்க எவ்வளோ வேகமாக அந்த நேரத்தை போயிட்டு ரீச் ஆகுறாங்களோ அதுதான் வெற்றி. அந்த குதிரையினுடைய மூக்கு முன்னாடி போயிட்டு அந்த பாயிண்ட்டை ரீச் ஆகி அதுதான் வெற்றியை தரும். அந்த மூக்கை தொடுது பாருங்கள், அந்த குதிரையினுடைய மூக்கு, அங்கே தான் கணக்கிடுறாங்க. அதனால் அந்த நேரம் எவ்வளோ சரியாக பயன்படுத்தி நம்ம போகிறோமோ வாழ்க்கையில் கரெக்டாக முன்னேறலான்றது எல்லாரும் சொல்கிற உண்மை. அதை நீங்களும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. நேரத்தை தவற விடாமல் பார்த்துக்கணும். அதுக்காக தான் இந்த தகவல். அதுக்கடுத்து ரயில் நேரம், அது சொன்னேன். நேரம் தவறாமை உயர்வு தரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேரத்தை பற்றி சொல்லலாம். யார் ஒருத்தர் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அவருக்கு. அதனால் இந்த வார்த்தையை கொஞ்சம் சில நல்ல உள்ளவங்கள் கேட்டு இதை பயன்பெறுவீங்கன்ட்டு நம்புகிறேன். யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம சொல்கிறது ஒரு நல்லா இருக்கும், ஒருத்தர் கேட்டால் போதும் அப்படின்ற மனநிலைமையிலே சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் பயன்பெறுவீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு
இன்றைய தகவலாக இருக்குது. அனைத்து இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. இப்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. அனைத்து வியூவர்ஸுக்கும் நல்லா இருக்க கடவுளை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து வியூவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.